நாளைக்கான ப்ரோமோல இந்த மாதிரி முத்துவை அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி போலீஸ் வீடு தேடி வராங்க. அதுக்கு முன்னாடி ரவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவை பயங்கரமா திட்டியிருப்பாரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீத்தோட ரெஸ்டாரண்ட்டை இவர் தான் அடிச்சு உடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நீத்துமே இவர் தான் அடிச்சிட்டாரு. அதனால நீத்து இப்போ கவலைக்கிடமான நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவை வந்து பயங்கரமா திட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து அப்படியே பின்னாடி போலீஸ்மே வராங்க இந்த மாதிரி முத்துவை அரெஸ்ட் பண்றதுக்காக. அப்படி அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி இந்த முத்து ஆள் வச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்போ ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்க பையனால வெளியிலவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அங்க இருந்த மனோஜ் விஜயம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேற என்ன தெரியும், இந்த ரவுடித்தனம் தான் தெரியும். இவனோட ரவுடித்தனத்துக்கு இது எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டியதான், நீங்க கூட்டிட்டு போங்க சார், கூட்டிட்டு போயிட்டு இவனை உள்ளே வச்சுக்கோங்க, வெளியில விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ யார் பண்ணி அப்படின்னு அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது சார் இதுக்கும் முத்தண்ணனுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சது யார் அப்படின்னா இந்த மாதிரி சுத்தியோட அப்பா, அதாவது சுத்தியோட அப்பா தான் இந்த மாதிரி ஆள் வச்சு எங்களை அடிக்க சொன்னாரு. அதாவது அவங்களை அடிச்ச அந்த குரூப்ல நானுமே ஒருத்தன் தான், முத்தனவை எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ முத்தனுக்கு தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அதனால தான் வந்து சொல்றேன். ஸோ இவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சுத்தியோட அப்பா தான் இந்த மாதிரி அடிச்சு இந்த பழியை முத்து மேல போட சொன்னார். அப்படி போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி முத்துவும் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறமா ரவி சுத்தி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கே போயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீத்தோட தொழில் இனிமேல் இல்லை. ஸோ ஒரே கல்ல மூணு மங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணாரு. ஸோ இதா சார் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிடுறாங்க. ஸோ இவர் இப்படி சொல்லி அங்க இருந்த ரவி அப்படியே முத்துவை பார்க்குறாரு. இது தெரியாம அவசரப்பட்டு முத்து மேல கோவப்பட்டமே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு.